வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டெஸ்ட் 3 10th INM 9th லெசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 1920 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆப்ஷன் ஏ 98, ஆப்ஷன் பி 63, ஆப்ஷன் சி 23, ஆப்ஷன் டி 11. 1920 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆன்சர் பி 63 இடங்களில். இரண்டாவது கொஸ்டின். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1918, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1919, ஆப்ஷன் டி 1921. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி 1919. மூணாவது கொஸ்டின். 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி அன்னிபெசன்ட், ஆப்ஷன் டி காந்தி. 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சி அன்னிபெசன்ட். நாலாவது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி டெல்லி. இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் ஏ கல்கத்தா. அஞ்சாவது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 72, ஆப்ஷன் பி 22, ஆப்ஷன் சி 607, ஆப்ஷன் டி 362. இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எத்தனை? ஆன்சர் சி 607. ஆறாவது கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி, ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணியம், ஆப்ஷன் சி கோகலே, ஆப்ஷன் டி ஜி ஏ நடேசன். சென்னை உயர்மன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி. ஏழாவது கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட நாள்? ஆப்ஷன் ஏ நவம்பர் 28, ஆப்ஷன் பி டிசம்பர் 28, ஆப்ஷன் சி ஜனவரி 28, ஆப்ஷன் டி அக்டோபர் 28. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட நாள் எப்போதுன்னா டிசம்பர் 28. எட்டாவது கொஸ்டின். ஜார்ஜ் ஜோசப் எந்த மாநிலத்தில் பிறந்தவர்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி புதுச்சேரி. ஜார்ஜ் ஜோசப் எந்த மாநிலத்தில் பிறந்தவர்? ஆன்சர் சி கேரளா. ஒன்பதாவது கொஸ்டின். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜின்னா, ஆப்ஷன் பி மௌலானா சவுகத் அலி, ஆப்ஷன் சி யாகூப் காசன், ஆப்ஷன் டி ராஜாஜி. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னா யாகூப் காசன். 10வது கொஸ்டின். சேரன்மாதேவியில் யாரால் குருகுல கல்வி நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி சி சுப்பிரமணியம், ஆப்ஷன் சி சுப்பிரமணிய பாரதி, ஆப்ஷன் டி வி வி சுப்பிரமணியன். சேரன்மாதேவியில் யாரால் குருகுல கல்வி நிறுவப்பட்டதுன்னா ஆன்சர் டி வி வி சுப்பிரமணியன். 11வது கொஸ்டின். 1925ஆம் ஆண்டு வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை எந்த மாதத்தில் நீக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜூன், ஆப்ஷன் பி ஜூலை, ஆப்ஷன் சி நவம்பர், ஆப்ஷன் டி டிசம்பர். 1925ஆம் ஆண்டு வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை எந்த மாதத்தில் நீக்கப்பட்டது? ஆன்சர் ஜூன், ஆப்ஷன் ஏ. 12வது கொஸ்டின். புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் 1932 தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ நேரு, ஆப்ஷன் பி ஆர்யா, ஆப்ஷன் சி வாசிம், ஆப்ஷன் டி பி மற்றும் சி. புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் 1932 தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னா ஆர்யா மற்றும் வாசியம். ஆன்சர் டி பி மற்றும் சி வரும். 13வது கொஸ்டின். நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1919, ஆப்ஷன் பி 1927, ஆப்ஷன் சி 1929, ஆப்ஷன் டி 1928. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் பி 1927. 14வது கொஸ்டின். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ காமராஜர், ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் சி கே சந்தானம், ஆப்ஷன் டி டி பிரகாசம். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? ஆன்சர் டி டி பிரகாசம். 15வது கொஸ்டின். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்னா ஆப்ஷன் ஏ டி எம் நாயர், ஆப்ஷன் பி பி ரங்கையா, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி ஜி ஏ நடேசன். சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யார்னா பி ரங்கையா. ஆன்சர் பி. 16வது கொஸ்டின். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது
எந்த இடத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் ராணுவத்துடன் மோதினர்னா? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி பம்பாய். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எந்த இடத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் ராணுவத்துடன் மோதினர்னா? ஆன்சர் சி பி மதுரை. ஆன்சர் பி மதுரை. 17வது கொஸ்டின். மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் யார்? வைத்தியநாதர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கோபால்சாமி, ஆப்ஷன் சி காமராசர், ஆப்ஷன் டி அண்ணா. மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ வைத்தியநாதர். 18வது கொஸ்டின். ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்தில் அறிமுகம் செய்தார்? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி மதுரை. ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்தில் அறிமுகம் செய்தார்? ஆன்சர் பி சேலம். 19வது கொஸ்டின். சேலத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 1000, ஆப்ஷன் பி 1200, ஆப்ஷன் சி 1300, ஆப்ஷன் டி 1500. சேலத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 1200. 20வது கொஸ்டின். மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த இந்திய அரசாங்கம் சட்டம் எது? ஆப்ஷன் ஏ 1919, ஆப்ஷன் பி 1909, ஆப்ஷன் சி 1935, ஆப்ஷன் டி 1947. மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த இந்திய அரசாங்க சட்டம் எது? ஆன்சர் சி 1935. 20க்கு 20 யார் வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். குரூப் 4 2025க்கான வேர் டு ஸ்டடி தமிழ் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச், குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.